அருமையாளர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். லூக்கா 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். தேவதூதன் அனுப்பப்படுகிறான். 2 பேர்ட்ட அனுப்பப்படுகிறான். ஒன்னு யாருன்னா சகரியா, ஆசாரியனாகிய சகரியா. இன்னொன்னு யாருன்னா மரியாள். அப்ப சகரியா கர்த்தருடைய வார்த்தைகளை நன்கு தேர்ந்தவர். அவரிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அவர் சந்தேகப்படுறார். இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கிறார். இதே இது கன்னிமையான இடத்துல வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வர்றப்ப அவங்க கேட்கறது சந்தேகத்தின் அடிப்படையாக கேட்காம அவங்க ஒரு ஆச்சரியத்தில் கேட்கிறாங்க. இது எப்படி நடக்கும், இது வரைக்கும் இந்த மாதிரியே நடந்தது இல்லையா அப்படி கேட்கறதுனால தேவதூதன் பாருங்க இப்படி நடக்கும்ன்றதையும் கன்னிமையான இடத்துல சொல்றாங்க. சொல்லி முடிச்சோன்னே மரியாள் சொல்ற வார்த்தைகள் தான் இது. அவங்க சொன்னாங்க, உன்னுடைய வார்த்தையின்படி எனக்காக கிடவுது. ஆமென். அப்ப அதுதான் ஒரு விசுவாசத்தின் வெளிப்படுத்துதல் இல்லையா? அப்ப தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வர்றப்ப சந்தேகப்படாம உங்களுடைய வார்த்தையின்படி எனக்காக கிடவுதுன்னு சொல்றதுதான் ஞானம். அப்ப இவங்க சொன்னது என்னன்னா, உங்க வார்த்தையின்படி எனக்காக கிடவுது. உடனே தேவதூதன், ஓ ரைட், நீ ஃபெய்த்ல இருக்க, நீ விசுவாசிச்சிட்ட, இது போதும் அப்படின்ட்டு தேவதூதன் சென்று விட்டான். அப்ப இன்னைக்கு நான் இதை வைத்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படியாக கிடவுது. இந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க நின்றுங்க. என் சூழ்நிலை மோசமா இருக்கனா, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகிறது. என் பேங்க்ல மணி ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகிறது. பிசினஸ்ல பெரிய ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இந்த வருஷத்துல என் பிசினஸ் ரொம்ப பாதாளத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகிறது. அப்ப நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், உங்க வார்த்தையை பார்க்கிறேன். நான் ரொம்ப காசு எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, தோத்து போற மாதிரி இருக்கு, ஆனா இதை பார்க்க மாட்டேன், உங்க வார்த்தையை நான் பார்ப்பேன். உங்க வார்த்தை இது எல்லாவற்றையும் மாற்றி போடும், உங்க வார்த்தையின் குறைவை மாற்றி போடும். இந்த மாதிரி ஒரு சரியான கண்ணோட்டம் இருக்க வேண்டும். மரியாதை போல நம்ம சொல்லணும், ஆண்டவரே எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா உங்க வார்த்தையை நான் நம்புறேன், உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆகணும். உங்க வசனம் சொல்லியிருக்கு, உங்களுடைய தழும்புகளினாலே நான் குணமாகி இருக்கிறேன் என்று, ஆனால் நான் எனக்கு சுகவீனமாக இருக்கிறது, இதை நான் நம்பல. உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகிறது. உடைய தழும்புகளினால் ஆன ஆரோக்கியம் என்னை சுகமாக்கட்டும், அது வெளிப்படட்டும் என்று சொல்லுங்க. உங்க வார்த்தை சொல்லுகிறது, நான் ஐஸ்வர்யனாகும்படி நீர் என் நிமித்தம் தரித்திரராயிருக்கிறீர் என்று. நான் அதை நம்புகிறேன். வார்த்தையின்படி எனக்கு ஆகிறது என்னை சொல்லி பார்க்கும்னு கேளுங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சரியான கண்ணோட்டம் இருக்கும் பொழுது நான் நம்புகிறேன், சத்தியத்தின்படி உங்கள் வாழ்க்கை இருக்கும், இந்த தேவ வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை அமையும். சில நேரம் நம்ம இதெல்லாம் நம்பாதனாலதான் வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை அமையாம எப்படியோ எங்கெங்கயோ இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் அது என்னமோ இப்படி எழுதி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க நான் சொல்றேன், உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகிடவுன்னு சொல்லி பாருங்க. அந்த நிலையில நின்று பாருங்க. இந்த வசனத்துல உங்களை குறித்து என்ன இருக்கோ அப்படியே உங்க வாழ்க்கை அமையும். புதிய வருஷத்துக்குள்ள போக போறோம், இந்த தீர்மானத்தோட கூட இருங்க. உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகிடவும். இதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட், வேற எதுவுமே கிடையாது. இந்த வார்த்தை தான் என்னுடைய ஸ்டாண்டர்ட். அதுல நின்றுங்க, பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமே, கர்த்தர் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.